வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிகமாக ஜலதோஷம், இருமல் இது இப்போ பனியும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இருமலும் தாங்க முடியாது, அந்த ஜலதோஷமும் தாங்க முடியாது. அந்த ஜலதோஷம் ஆரம்பிச்சிட்டாலே கனகனன்னு உடம்பெல்லாம் காய்ச்சல் அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் காய்ச்சல் இருக்காது. ஒருவேளை ஒரு சிலருக்கு தான் லைட்டாக காய்ச்சல் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஜலதோஷம், இருமல் உடனே கிளியராக நம்ம செய்ய வேண்டியது 10 நாளைக்கு நீங்கள் பால், டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 10 நாளைக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்திடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, 1 இன்ச் அளவு இஞ்சி, அதுலேயும் நான் பெருசாக உள்ள இருந்தது பாதி தான் அதில் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. தோலை சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவு அதில் பாதி எடுத்திருக்கேன். இஞ்சி அதிகம் டெய்லி நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கையில் உடனே வயிறு போயிடும். கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க. இஞ்சி இஞ்சியை விட சுக்கு ரொம்ப நல்லது. சுக்குக்கு என்ன செய்வாங்கன்னா, அதை நெருப்பில் சுட்டு வாட்டி அந்த தோலை எடுத்துட்டு அப்புறமா அதை பவுடர் பண்ணி போடலாம் அப்படின்னுட்டு அதெல்லாம் வேண்டியது கிடையாது. அந்த தோலை எடுக்கிறதுக்கு அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சு நல்லா நச்சு அப்படி 2 உலட்டுனீங்க அப்படின்னா அந்த தோல் படப்படலாம் பேந்துரும். அதை எடுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செய்ய போகிறேன் அப்படின்னா, 1 இன்ச்சில் பாதி இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், 3 மிளகு. இந்த மிளகு தான் இருமலை உடனே கிளியர் பண்ணோம். அதுக்கடுத்தது முழு மல்லி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது பனங்கற்கண்டு இருமலுக்கு அவ்வளவும் நல்லது. அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஜலதோஷம், இருமலுக்கு ரொம்ப நல்லது. பனங்கற்கண்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இஞ்சி, இந்த ஏலக்காய், இந்த மிளகு, இந்த மல்லி இது எல்லாமே நல்லா நச்சிட்டு அப்படி 1/2 லிட்டர் தண்ணியில் போடுறோம். இப்போ இந்த இஞ்சி இதில் நல்லா நச்சிட்டேன். இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது ஏலக்காய் நல்லா நசுக்கிடலாம். ஏலக்காயும் நல்லா நசுக்கியாச்சு. அதை ரெண்டை நசுங்கி 2 பிளவுபட்டாலே போதும். இப்போ இதையும் இதில் போட்டாச்சு. அடுத்தது இந்த 3 மிளகு, இதையும் நல்லா உடைச்சி விட்டாச்சு. அடுத்தது இந்த மல்லி. இப்போ இதையும் லைட்டாக இப்படி தட்டி விட்டாலே போதும். அதிகமாக தட்ட வேண்டியது கிடையாது. நல்லா 2 உடஞ்சிருச்சுனாலே போதும். ரொம்ப மாவாக நடத்த வேண்டியது கிடையாது. அடுத்ததாக இது கூட இந்த பனங்கற்கண்டை போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணி இருக்குது. இதை அப்படியே ஊற்றிடலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு 1/4 லிட்டராக வந்த பிறகு வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதான். டீ தூளெல்லாம் போடக்கூடாது. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து இது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுனதுக்கு 1/4 லிட்டராக நல்லா சுண்டி வரணும். அவ்வளோதான். நல்லா சுண்டி வந்துருச்சு 1/4 லிட்டர் அளவுக்கு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் இதை வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதான். இதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு டெய்லி 1 வேளை குடிச்சிட்டு வந்தாலே போதும். அந்த ஜலதோஷம், இருமல் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஆனால் பால், டீ, காஃபி இது மட்டும் சாப்பிடாம அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க ஒரு 10 நாளைக்கு. அதுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.